மேஷராசி மேஷராசி நேயர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் ரொம்ப ஒரு அருமையான மாதம், புத்தாண்டான மாதம் கூட இவங்களுக்கு சொல்லலாம். போன மாதங்கள்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு வாழ்க்கையே அப்படின்னு ஒரு வேதனைப்பட்ட நாட்கள் எல்லாம் போய் உங்களுக்கு ஜூன் 5ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெயர்ச்சியில் இருப்பார் அவர். அப்போ ஆல்ரெடி முன்னாடி எப்படின்னா செவ்வாயோட 4ஆம் வீட்டில் அவர் பலமிழந்து கடகத்தில் இருந்ததுனால உங்களுக்கு நிறைய துயரங்கள் கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு நிகழ்வுகள் வந்து நடந்துட்டு இருந்திருக்கும். ஜூன் 7க்கு அப்புறம் நிறைய நல்ல மாற்றங்கள்லாம் நிகழும் உங்களுக்கு. அப்போ அந்த மேஷம் அப்படி நம்ம பார்த்துட்டாலே செவ்வாய் ஆயிடுறாரு. அப்போ அந்த செவ்வாய் 9ஆம் தேதி என்ன பண்ணுவார், ரொம்ப ஒரு போராட்டமாக இருப்பாங்க, திறமையாக இருப்பாங்க, எந்த ஒரு துறையில் விட்டாலும் ஜெயிச்சிருவாங்க. 100 ஆம்பளைக்கு சமம் கூட அவங்கள நம்ம சொல்லலாம். ஒரு டென்னிஸில் விட்டால் கூட அவங்க ஜெயிச்சிருவாங்க. அப்போது ஒரு குழந்தை 9ஆம் தேதியிலையோ 18ஆம் தேதியிலையோ 27ஆம் தேதியிலையோ மேஷ ராசியில் ஒரு அஸ்வினிலையோ பரணிலையோ அந்த குழந்தை பிறந்து இருந்தால் அழகாக அவங்கள வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் கொண்டு போய் விடுங்க, அவங்க ஜெயிச்சிருவாங்க. அதுவுமே இந்த ஜூன் மாதத்தில் குழந்தை பிறக்க போகிறவர்களுக்கு இந்த டைமில் குழந்தை பிறந்தாங்க அப்படின்னா அவங்க வளர போகிற காலத்தில் வரப்போகிற ஜெனரேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டாப்பாக வருவாங்க. சொல்லப்போனால் உலக பணக்கார தரவரிசையில் முதல் இடத்த கூட பிடிக்க நிறைய வாய்ப்பு உண்டு. அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன, அந்த மேஷராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு கரெக்டான பெயரை வந்து அவங்களுக்கு சூட்டபிளாக வைக்கணும். அதாவது நேம் நம்பர் பார்க்கணும், பிரமிடு நம்பர் பார்க்கணும், ஹிப்ரு லக்னாதிபதிக்கு ஏற்ற மாதிரியே பார்க்கணும். ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா 9, 12 ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 9/12/2023 ஒரு குழந்தை பிறக்குது. அப்போ என்ன ஆயிருதுன்னா 9 செவ்வாயோட ஆதிக்கம் ஆயிடுறாரு. இப்போ கூட்டி எண்ணு 1 வந்துடுறாரு. இந்த குழந்தைக்கு எப்படி பெயர் வைத்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும், அதுக்கு ஏற்றாற் போல் வைக்கணும். நம்ம 2 விஷயம் பார்க்கலாம். தாராபலன் பார்த்து கூட அந்த குழந்தைக்கு நம்ம பேர் வைக்கலாம். அப்போ பேர் வைக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாம எழுத்தை பார்க்கலாம். ஸோ நாம எழுத்துலேருந்து 6வது அனுகூலம் தராரு. அந்த அனுகூலம் தாய்க்கும் தந்தைக்கும் எப்படி செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த எழுத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு நேம் நம்பர், பிரமிட் நம்பர், ஹிப்ரு நம்பர் சேர்த்து ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கிறப்ப என்ன விஷயங்கள் நடக்கும்னா, நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ராகு பயிற்சி நடக்குது, குரு பயிற்சி நடக்குது, சனி பயிற்சி நடக்குது, எல்லா பயிற்சியும் நடக்குது. இதனால் பயப்பட வேண்டிய அவசியம்லாம் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. எந்த பெயர்ச்சிகள் நடந்தாலும் சரியான பெயர்களை வைத்தால் வாழ்க்கை அற்புதமாகவும் அருமையாகவும் இருக்கும். ஏன்னா நாட்கள் செய்கிறதை நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாட்களும் வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்போ அந்த பேரே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு அக்ஷயின் பேர் வைக்கிறோம், AKSHAIY. அப்போ அந்த அக்ஷயின்னும் போது என்ன ஆயிடுது, எந்த வேலை செய்கிறாரு, 1ல் சூரியனில் வேலை பார்க்குறாரு. அப்போ அந்த கே எதில் வேலை செய்கிறாரு, எஸ் எதில் வேலை செய்கிறாரு, ஹெச் எதில் வேலை செய்கிறாரு, அப்போ ஒய் எதில் வேலை செய்கிறாரு. இப்படி ஒன்றொன்னா நம்ம பிரித்து பார்க்கும்போது ஒரு கிரக அமைப்பு வந்துடுது. ஸோ அந்த கிரக அமைப்பு அந்த குழந்தைக்கு நல்ல ஆட்சியில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அப்போ அந்த நல்ல ஆட்சியில் இருக்கும்போது லக்னாதிபதி என்ன லக்னம் அந்த குழந்தைக்கு பார்க்கணும். ஸோ அந்த லக்னம் என்னென்னலாம் வேலை பார்க்குறாரு, இப்படி அந்த குழந்தைக்கு ஒரு 9 விதமான முறையிலையும் சரியான பெயரை தாய் தந்தையர்கள் சூட்டபிளாக வச்சாங்க அப்படின்னா அந்த குழந்தையோட வாழ்க்கை கண்டிப்பாக ஜொலிக்கும். இதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதிலே மேஷ ராசிக்காரங்க பிறந்திருக்காங்க, 9ஆம் நம்பரில் பிறந்திருக்காங்க, 9/1 இருக்காங்க, 9/2, 9/3, 9/4, 9/5, 9/6, 9/7, 9/8, 9/9 எந்த நம்பராக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் பயப்பட வேண்டியதே கிடையாதுங்க. ஏன்னா ஜூனுக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றம். நீங்கள் மேஷம் வந்து காலப்புருஷனோட முதல் வீடுங்க. முதல் வீடுனால என்ன பண்ணுவோம், தலையை குறிக்கோங்க, தலை சம்மந்தமாக. அப்போ எல்லாத்தையும் ஹெட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. தான்தான்றதை கொஞ்சம் அமைதியாக இருந்து விட்டு கொடுத்து வழி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. எல்லாத்துக்கும் நம்ம தான் ஒரு விஷயத்தை வந்து முன்னாடி நிற்கக்கூடாது இல்லையா, விட்டு கொடுப்போமே, நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் அவங்க விட்டு போயிருக்கு பார்த்தீங்களா, வீடு கட்டணுன்ற விஷயங்கள் வீடு கட்டுவீங்க. வாகனம் வாங்க முடியலைன்ற வருத்தப்பட்டவங்க வாகனம் வாங்கலாம். வெளிநாடு பயண யோகங்கள் அமைப்பு உண்டுங்க. எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு உண்டு. நீங்கள் அந்த 9/1 இருக்கீங்க, 9/2 இருக்கீங்க அப்படின்னா அந்த 9ஆம் நம்பர் எதை அவாய்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 7 அவாய்ட் பண்ணணும். 7 9க்கும் 7க்கும் பகை. அப்போ பகைனா அப்போ 9 7 வருது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 9க்கும் 7க்கும் பகை, 7க்கும் 9க்கும் பகை. அப்போ அந்த பகை டைமில் நீங்கள் பதட்டமோ பயப்படமோ ஒன்றும் தேவை கிடையாதுங்க. இயல்பிலே உங்கள் பேரை இருக்கிறவங்க சிறு மாற்றம் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை. உங்களுக்கு பக்கத்தில் என்ன, அதாவது அந்த மேஷ ராசிக்காரங்க செவ்வாயோட அதிபதியாக இருக்காரு. அப்போ அந்த 9ஆம் நம்பர்
அப்ப நம்ம என்ன பண்ணலைன்னா முருகர் வழிபாடு சிறந்தது. அப்ப முருகர் வழிபாடு நான் எப்படி பண்றதை நீங்க சில பேர் கேட்கலாம். கந்த சஷ்டி புக்கை வாங்கிக்கோங்க. ஒன்று சும்மா ஒரு 11 லைன் சொல்லுங்க. அதாவது இந்த 11 லைனை கூட ஆத்மார்த்தமா சொல்லுங்க. அந்த ஆத்மார்த்தமா ஒரு விஷயம் நீங்க செயல்பட்டால் கண்டிப்பா ஜெயம் உண்டு. நீங்க பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போய் சொல்லலாம், இல்ல வீட்டிலே விளக்கேத்தி சொல்லலாம். இந்த விஷயங்கள் சின்ன 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 விஷயங்கள் பண்ணும்போது ஜெயம் உண்டு. நீங்க என்ன மாதிரி வந்து நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த 5, 14, 23 நம்பரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வந்து 9 1 நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். 9 2 யூஸ் பண்ணிக்கலாம். 9 3 யூஸ் பண்ணிக்கலாம். 9 4 என்ன பண்ணலான்னா, அவங்களுக்கு வந்து பின்னாடி ராகு வந்துடுறாரு, செவ்வாய் வந்துடுறாரு. சூரியனோட நிழல் கிரகம் தான் பார்த்தீங்கன்னா ராகு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்களும் வந்து 5 14 23 யூஸ் பண்ணிக்கலாம். 6 15 24 யூஸ் பண்ணிக்கலாம். 9 5 அதை யூஸ் பண்ணிக்கலாம். 5 14 23 6 15 24 நீங்கள் காமனாக யூஸ் பண்ணிக்கலாம். 9 6 யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 9 7 வரும்போது நீங்கள் என்ன பண்ண ரொம்ப கவனமாக இருக்கும்போது 8 வந்து அந்த இடத்துல நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. 9 அவாய்ட் பண்ணிக்கோங்க. 7 அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் அப்போ என்னதான் யூஸ் பண்ணேன், 5ன்றது வந்து ஒரு காமன் நம்பர் ஆயிடுது. அதாவது புதன் என்றவன் பார்த்தீங்கன்னா அறிவன், அவன் ஒரு ஞானக்காரன் சொல்லலாம். அவன் எல்லாத்துலேயும் வந்து ஒரு புதன் பார்த்தீங்கனாலே, ஒரு புதன் ஓரையில் ஒருத்தவங்க நம்ம வீடை தேடி வந்தாலே பார்த்தீங்கன்னா இளைய சகோதரன் சகோதரி கேள்வியாக இருக்கும், காதல் கேள்வியாக இருக்கும், மனைவி கேள்வியாக இருக்கும். அப்போ நம்ம வந்து அந்த 5 14 23 யூஸ் பண்ணிக்கலாம். 9 8 வரும்போது நான் என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 9 8க்குமே 5 யூஸ் பண்ணிக்கலாம், 6 யூஸ் பண்ணிக்கலாம். 9 9க்கு என்ன பண்ணிக்கலாம், 6 யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அப்போ எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்பர்ஸ் வந்து வீரியமாக இருக்கும்போது அதே வீரியமான நம்பர் யூஸ் பண்ணக்கூடாது. சில பேர் குழந்தைங்க வந்து என்ன பண்ணிப்பாங்க, 2 9ல் பிறந்திருப்பாங்க. அப்போ 2மே இருந்தாங்க, வீடே அர்த்தம் பறக்குமே. அப்போ அவங்களுக்கு கொண்டு போயிட்டு 1ல் பேர் வைக்கக்கூடாது. அவங்களுக்கு சாந்தமாக 5ல் பேர் வைக்கணும். அந்த சாந்தமாக 5ல் எப்படி பேர் வைக்கணும்னா, லக்னாதிபதி எதுல இருக்காருன்னு பார்க்கணும். லக்னாதிபதி சிம்மத்துல இருந்தாருன்னா ஆல்ரெடி இந்த 9 செவ்வாயோட ஆயிடுவாரு, சிம்மம் 1ல் ஆயிடுவாரு. இவங்க 2 பேருமே என்ன பண்ணிடுவாங்க, பதட்டத்தை உண்டு பண்ணிடுவாங்க. அப்போ நீங்களா ஒரு மருந்து எடுத்து சாப்பிட்றது எப்படி இருக்கு, டாக்டரை கேட்டு ஆலோசனை பண்ணி ஒரு மருந்து சாப்பிட்றது எப்படி இருக்கு. நீங்களா ஒரு கேலண்டரை பார்த்து பின்னாடி பார்த்து ஒரு என்ன பண்ணி 1 2 3 சொல்லிட்டு வச்சு அப்படி வைக்கக்கூடாது. உங்களுக்கு பரிச்சயமான உங்களுடைய பாரம்பரிய ஜோதிடரோ, உங்களுக்கு தெரிந்த ஜோதிடரோ, நீங்க டிவியில பார்க்குற ஒரு அறிமுகமான ஜோதிடரோ யாராக இருந்தாலும் அவர்களிடம் கேட்டு அதை தெரிந்து கொண்டு பெயர் வைத்தால் வாழ்க்கை கண்டிப்பா நிச்சயம் ஜெயம் உண்டு.